ஓம் நமசிவாய. அன்பர்களே, அடியன் சிவசண்முக சுவாமிகள் ஆதிசிவன் ஃபவுண்டேஷன் காஞ்சிபுரத்திலிருந்து பேசுகிறோம். நாம் பல்வேறு சிவத்தொண்டுகளை இந்த காஞ்சி மாநகரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காஞ்சி மாநகரம் உங்களுக்கு தெரியும், மிகவும் தொன்மை வாய்ந்தது. பல்லாயிரக்காண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே பல்வேறு சிவ வழிபாடுகளும் சைவம் சார்ந்த வழிபாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நமது புராணத்திலும் சரித்திர காலத்திலும் தொண்டை மண்டலம் என்று சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறது காஞ்சி மாநகரம். இந்த காஞ்சி மாநகரத்திலேயே நாம் இந்த சிவசேவைகளை செஞ்சுட்டு வர்றோம். நாம் இல்லந்தோறும் சிவலிங்க பிரதிஷ்டை, ஒரு வீட்டிலையும் சிவலிங்கம் இருக்கணும். அந்த வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவதனாலே மங்களம் உண்டாகிறது. அந்த வீடு ஒரு சிவ ஆற்றல் மிகுந்ததாக, சிவனுக்கு அபிஷேகம் சிவலிங்கத்துக்கு செய்ய 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 அந்த இல்லம் மங்களம் பெருகும், மகிழ்வு உண்டாகும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், நிறைய மங்கள காரியங்கள் மக்களுக்கு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இது போக ஆன்மீக முன்னேற்றங்கள், சிவலிங்கத்தை நாம் பல்வேறு விதங்களிலே தியானிக்கலாம். அந்த சிவலிங்கத்தை நாம் தியானம் செய்ய செய்ய ஆன்மீகத்தில் முன்னேறி நாம் ஆன்மீக விழிப்புணர்வு அடையலாம். இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு அவருடைய கர்ம வினைகளாலே பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த துன்பங்களை எல்லாம் போக்குவதற்கு கர்ம வினைகளை போக வேண்டும். அப்போ அந்த கர்ம வினைகளை போக்கணும்னா சிவலிங்க வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் சிவலிங்கத்தை வழிபட பெரியவர்கள் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த குழந்தைகள் பக்தியாக வளரும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வளருவார்கள். அதன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை அமையும், நல்லா படிப்பாங்க குழந்தைகள்லாம். நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வம்சாவளி தான் நம்முடைய எதிர்காலம். இந்த பாரதத்தின் எதிர்காலம்னு நினைக்கிறோம். இதுக்காக ஆண்டுதோறும் நமது ஆதிசிவன் ஃபவுண்டேஷன் விழாவை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு திருவண்ணாமலையில் சிறப்பாக நடத்தி சிவலிங்கம் வழங்கினோம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15, 16, 20 தேதிகளில் காலமான விழா காஞ்சிபுரத்தில் நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிவலிங்கம் பெற வரும் அன்பர்களுக்கு குருமார்கள் தீட்சை அளித்து, உங்களுக்கு சிவபூஜை தீட்சை என்று இருக்குது, தீட்சை கொடுத்து சிவலிங்கம் வழங்கி உங்களுக்கு சிவபூஜை சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்து அனுப்புவாங்க. 15ஆம் தேதி அன்று மாலை சனிக்கிழமை வருகிறது. அன்னைக்கு எல்லாரும் காஞ்சிபுரத்திலே கூட வேண்டும். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சிவலிங்கம் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த அற்புத நிகழ்வில் கலந்து கொண்டு சிவலிங்கம் பெறும் அன்பர்கள் கீழ்கண்ட அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு பேசி விவரங்களை அறிந்து கொண்டு உங்களை பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி உங்கள் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.